ஹலோ காய்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்துட்டு மீ யூ அப்படின்ற ஐடியிலேருந்து ஃபோட்டோ ஃப்ரேம் வீடியோ பண்ண சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அதுக்கு இது மாதிரி நான் ஒரு கார்ட்போர்டு எடுத்துகிட்டு இப்போ நான் லைன் போட்ட மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு இது மாதிரி நான் வந்துட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. நம்ம பார்த்து பொறுமையாக இது மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கத்தி இல்லை சிசர் வச்சு கட் பண்ண முடியாது. பிளைடு இது மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அந்த பீஸ் நமக்கு தேவையில்லை, இந்த பீஸ் மட்டும்தான் தேவை. அதுக்காக ப்ளூ கலர் வந்துட்டு நான் ஒரு கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு அதில் வந்துட்டு இது மாதிரி நான் பேக் சைடில் கம் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிட்டு இந்த மாதிரி 4 சைடு வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி பண்ணிக்கோங்க. கலர் வந்துட்டு உங்கள் சாய்ஸ், நீங்கள் பிடிச்ச கலர் எடுத்துக்கலாம். நான் இது மாதிரி எடுத்துகிட்டு சைட்லேயே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீசஸ் வந்துட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இப்போ இதுலேயே நம்ம வந்துட்டு ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணிக்கலாம். சைடில் பீசஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு கம் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே மடக்கி இது மாதிரி நான் வந்து ஒட்டிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு 4 சைடு உங்களுக்கு ஒட்டி காமிக்கிறேன். இது மாதிரி பார்த்துட்டு நம்ம பொறுமையாக வந்துட்டு ஒட்டிக்கலாம். பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம் வேணும்னா சைஸ் கொஞ்சம் பெரிய அட்டையாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து சென்ட்ரல் இது மாதிரி இன்ட்டு மாதிரி வந்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இப்போ நான் கட் பண்ணுறேன் இல்லையா, அது மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ அங்கேயும் கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அதே மாதிரி மடக்கி ஒட்டிக்கலாம். இப்போ நான் வந்து அதே மாதிரி 4 சைடும் வந்துட்டு ஒட்டிக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு இப்போ வந்துட்டு அவ்வளோ ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இது மாதிரி கார்ட்போர்டை சின்ன பீசஸாக இது மாதிரி ஒரு 3 பீசஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒட்டுறேன் இல்லையா, அதே இடத்துல 3 சைடு 1 சைடு மட்டும் விட்டுட்டு மற்ற வந்துட்டு 3 சைடு நம்ம கம் அப்ளை பண்ணி இப்படி ஒட்டிடலாம். ஒட்டிட்டு மறுபடியும் ஒரு A4 ஷீட் எடுத்திருக்கேன். நான் வந்துட்டு A4 ஷீட் எடுத்துகிட்டு இது மாதிரி அட்டை அந்த சைஸில் வந்துட்டு நீங்கள் அளவு வச்சுக்கோங்க. நம்ம உள்ளே கட் பண்ணோம் இல்லையா, அந்த அட்டை வந்துட்டு பத்தாது. அதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதே மாதிரி நம்ம பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இதையும் வந்துட்டு 4 சைடும் கட் பண்ணிவிட்டு இது மாதிரி கம் அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். ஒட்டிட்டு இப்போ நான் ஒட்டுற மாதிரி இது மாதிரி மேலே அந்த அட்டைக்கு மேலே வச்சு நம்ம இது மாதிரி ஒட்டிடலாம். நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கோங்க கம் அப்ளை பண்ணி. ஒட்டிட்டு இது மாதிரி ஒரே ஒரு நூல் வந்துட்டு நம்ம மாட்டி விடுறதுக்காக நான் அந்த மாதிரி வந்துட்டு எடுத்துகிட்டா ஃப்ரண்ட் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. நம்ம இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். அதுக்காக நான் என்ன எடுத்திருக்கேன்னா, இது வந்துட்டு முட்டை ஓடு. நான் வந்துட்டு அதை நல்லா கழுவி காய வச்சுட்டு எடுத்திருக்கேன். இது மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சின்ன பீசஸாக கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் இந்த சைஸில். அப்புறம் இன்னும் கொஞ்சம் சின்னதாக எடுத்துட்டு நான் 2 கலர் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு நான் க்ரீன் கலர் இப்போ அப்ளை பண்ணுறேன். பெரிய பீஸ்க்கெலாம் வந்துட்டு நான் க்ரீன் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது மாதிரி தான் நான் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஏற்கனவே. சின்ன பீஸ்க்கெலாம் வந்துட்டு நான் எல்லோ கலர் கொடுத்துருக்கேன். இது மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு இது எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு க்ரீன் கலர்லாம் வந்துட்டு நான் ஒட்டிட்டு சென்டரில் மட்டும் வந்துட்டு இது மாதிரி எல்லோ கலர் வந்துட்டு நான் ஒட்டிக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் ஒட்டிக்கோங்க. கலர் வந்துட்டு ஒன்று ஒவ்வொரு கலரில் இருந்தது அப்படின்னாலும் இன்னும் பார்க்க லுக்காக தான் இருக்கும். நான் வந்துட்டு சும்மா டபுள் கலரில் மட்டும் பண்ணியிருக்கேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு இது மாதிரி பண்ணியிருக்கேன். நம்ம இப்படியே ஒட்டினோன்னா வந்துட்டு ஸ்ட்ராங்காக நிற்காது. அதனால நான் இதை ஃபுல்லாக ஒட்டிட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு அந்த முட்டை ஓடு இருக்குல்ல, அது கை வச்சு நல்லா இப்போ நான் அமுத்துறேன் பார்த்தீங்களா, அது மாதிரி அமுத்தி விட்டோன்னா அது ஒரு டிசைன் அங்கங்கே ஒரு மாதிரி உடஞ்ச மாதிரி நல்லா நீட்டாக அழகாக சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்துட்டு ஃபுல்லாக அதே மாதிரி அமுத்தி விட்ருக்கேன். தெரியுதுங்களா பார்க்க? அது மாதிரி நம்ம பண்ணும்போது கீழேயும் உழுகாது, ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். ரொம்ப சிம்பிளாக டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்துட்டு ரெடி பண்ணிட்டோம். நான் வந்துட்டு சும்மா இந்த ஃபோட்டோ வந்துட்டு வச்சு காமிக்கிறேன். இது மாதிரி நமக்கு என்ன ஃபோட்டோ வைக்கணுமோ அது வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.